திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒழித்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம் பக்குவன். பாடல் 1695. துயிலார மாமணி தூதான சிந்தை. துயிலார மாமணி தூதான சிந்தை எயிலால் இறைவன் இடம் கொண்ட போது. எயிலால் இறைவன் இடம் கொண்ட போது விழலார் விரலாம் வினையது போக. வியலார் விரலாம் வினையது போக கதலார் திருவடி கண்ட அருளாமே. கதலார் திருவடி கண்ட அருளாமே. முதல் சொல் இருக்கு பாருங்க. கதலார் மாமணி அப்படின்னா இந்த சிவபெருமானை, அவனுடைய தொண்டை, அவனை பெற்ற சிந்தனையில் தியானம் செய்யக்கூடிய நிலைய குறிப்பிடுறாங்க இங்க. அது எப்படி இருக்கணும்? தூயான சிந்தை, சுத்தமான மனசுடன் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா எயிலார் இடம் கொண்ட போதே, அந்த சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. நம்ம சிந்தையில அந்த இறைவன் குடி புகுந்து விடுவான், அல்லது உபதேசம் பெறப்படுவான். அயலார் விராம் வினையது போக. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சில பர்சனல் பிளாக் எல்லாம் பார்ப்போம். இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன்லாம் அங்க ஓவன் விறகுல தான் பண்ணுவாங்க. ஈரான் இப்படி இந்த நிறைய முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அப்படியே திறப்பாங்க, விறகு வைப்பாங்க, குச்சி வச்சு அப்படியே பத்திக்கும். அந்த அளவு காய வச்சிருப்பாங்க. அதுக்காக சொல்ல வரேன். அந்த நெருப்பில் பட்ட விறகு எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அது போல நம்முடைய வினைகள் அனைத்தையும் எரிந்து சாம்பலாகிவிடும். அப்ப அதுக்கப்புறம் அவனுடைய சிலம்புகள் அணிந்த திருவடி தரிசனத்தை அவன் அருளால் நாம் பெறலாம், அதிலே திளைக்கலாம் அப்படின்னு நமக்கு ரொம்ப தூய்மையான மனதுடன் அவன் நம்ம சிந்தனையிலே அவனை தியானிக்க, அவன் நம் உள்ளத்திலே குடிகொள்ள, விறகு எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதுபோல நம்முடைய வினைகள் எல்லாம் தீர அவனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும் அப்படின்றதுதான் முக்கியம். அப்ப பக்குவன்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னா, தூய்மையான உள்ளம் தான். கிளாரிட்டி ஆஃப் கிளாஸ் அப்படின்ற மாதிரி, பியூரிஃபைடு கிளாஸ், பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்ற மாதிரி பியூரிஃபைடு ஹியூமன் பீயிங்ஸா இருக்கும்போது அந்த செகண்ட்ல வினைகள் நீக்கப்படுகின்றது, பேரிமயம் கிடைக்கின்றது. அதுதான் அந்த பாடலுடைய சாராம்சம். மன தூய்மையுடன் இறைவனை சிந்தித்தால் நெருப்பிலிட்ட விறகு போல பாவங்கள்லாம் அழியும். அப்ப இறைவனுடைய பேர்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. இது ஒரு குட்டி கதை சொல்லலாம்னாக்கா, ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் காட்டில காஞ்ச விறகுகள்லாம் சேகரித்து அதை கொண்டாந்து வித்து பருப்பு நடத்திட்டு வந்தான். அவன்கிட்ட ஒரு பழைய பெரிய விறகு கட்டை ஒண்ணு இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது, ஈரமாவும் இருந்தது, காய மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அதை யாரும் எரிக்க முடியலன்னு அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த விறகை எரிக்கவே இல்லை. இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஞானி வந்தாரு. அவர்கிட்ட அந்த குறைய சொன்னான். அவர் என்ன சொன்னாரு, உன்னுடைய வினைகள் எண்ணில் அடங்கா இருக்குது. இத்தனை காலம் அது உன் வசம் இருந்ததால் அது இன்னும் கடினமாகிட்டது. சாதாரண நெருப்பால அதை எரிக்க முடியாது. அதுக்கு சிவஞானம் என்கின்ற பேரொளி தேவை அப்படின்னாரு. அப்பதான் அந்த விறகு விட்டு என்ன பண்ணலாம், தலையில அவர் விறகு தலையில ஞானி கை வச்சு ஒரு மந்திரத்தை உபதேசித்தாரு. அந்த தருணத்துல விறகு வெட்டியின் மனம் பளிங்கு போல தூய்மையானது. அப்படி ஒரு அதிசயம் நடந்தது. உடனே விறகு கட்ட ஞானியினுடைய அருள் பார்வைப்பட்டவுடன் திகு எரிய தொடங்கியது. விறகு முழுவதும் எரிந்து சாம்பலானது போல அங்கே ஒரு அழகான ஒளி அவனுக்கு தெரிஞ்சது. அதனால இறைவன் திருவடி தெரிவதை கண்டு விறகு வெட்டி மெய் சிரித்தான். அப்ப விறகு எப்படி நெருப்பில் எரிந்து சாம்பலாகிறதோ
அதுபோல தூய்மையான பக்தியும் குருவின் உபதேசமும் நம்மிடம் சேரும் பொழுது நம்முடைய தீய வினைகள் அனைத்தும் அழிந்து விடும். அதன் பிறகு இறைவன் பேரருள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் அந்த பாடனுடைய கதையினுடைய சாராம்சம். அப்ப வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா மென்டல் கிளாரிட்டி அண்ட் பியூரிட்டி அதை நிறைய 100% மேல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். செய்கின்ற தொழில அதுதான் தெய்வம் நினைக்கணும், செய்யும் தொழிலேன்னு நினைக்கணும். தொழிலார மாமணின்றாரு. அப்ப இறை சிந்தனையை பற்றி அங்க செய்யற மாதிரி நாம செய்யற ஒர்க்கை நம்ம அதை நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நெகட்டிவ் சிந்தனைகள்லாம் எரிஞ்சிடும். நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிப்போம். அப்போ சரணாகதி தத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கிராட்டிடியூட் நன்றி உணர்வு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடினமா இருக்கின்ற மனதை இலசாக்குற விஷயங்கள். அப்புறம் ஈஸியா புஷிக்கிடலாம் அப்படின்றதுதான் அந்த படனுடைய சாராம்சம். மிக்க நன்றி. வாருங்கள் கூடியம்மா. வணக்கம். நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. அருமை. மிக அழகான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்கய்யா. வாங்க வெந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1695வது திருமந்திரம். குரு உபதேசம் கூட்டுவிக்கும் இறை அருளை. திருமந்திரம். தொழில் ஆற மாமணி தூய்தான சிந்தை எழிலால் இறைவன் இடம் கொண்ட போதே விழலார் விரலாம் வினையது போக களலார் திருவடி கண்டு அருளாமே. அருமையான திருமந்திரம். குரு வழியாக சீடன் உபதேசம் பெற்ற போதே பெரிய மாணிக்க மணி போன்ற தூய்மையான மனத்துள்ளே அழகு ஒளியாக இறைவன் எழுந்து அருளியுள்ள நிலையில் பாசப்பற்றாகிய வினைகள் அற்று போக அழகிய வீரக்கழல் அணிந்த பரம்பொருள் திருவடிகளை கண்டு அவனருள் பெறலாம். தொழில் இங்கு குரு உபதேசம். ஆற நிறைய, மாமணி உயர்ந்த சிறந்த பெரிய மாணிக்கமணி, சிந்தை மனம், எழில் அழகு, விழில் விருப்பம் பாசம், விரல் வலிமை, களலார் வீரக்கழல் பொருந்திய. கழக வெளியீட்டில் சீலம் நோன்பு செறிவு அறிவு என்னும் நன்னெறி நான்மை நற்றவத்தினின்று மனம் தன்னை மாமணி லிங்க வைப்பாக கொண்டு வழிபட சிவபெருமானும் அந்நெஞ்சத்திடமாக உறைந்து அருள்வன். அவன் உறைந்ததும் பயனில் முயற்சிகளில் சென்று ஆணவ வலிமை கொண்டு திரியும் சிறப்பு இலாருடன் சேரும் தீச்சேர்க்கை அகலும். அகலும் பொருட்டு கழல் அணிந்த திருவடியை காண்பாயாக. காணவே அருள் நிறைவு உண்டாகும். தொழிலார சரியை முதல் நாற்பாதங்களிலும் சித்தி பெற்ற விழலார் சரியை முதலிய மார்க்கங்களை அனுசரியாத வீணருடைய விரலாம் வலிமை பொருந்திய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமையா. நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. நல்லா இருந்தது. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1695. தொழிலார மாமணி தூய்தான சிந்தை எழிலால் இறைவன் இடங்கொண்ட போதே விழலார் விரலாம் வினையது போக களலார் திருவடி கண்டருளாமே. Translation. In the crystal clear mind full of occupation, the moment the graceful Lord inheres the powerful worthless bondage of karma being removed, one can reach the beautiful sacred
anklet feet of the Lord கொடுத்துருக்காங்க. நான் இங்க தொழிலாள மாமணி தூய்தான சிந்தை, அதாவது நம்ம செய்யற செயல்கள்னால நம்மளோட சிந்தையை தூய்மைப்படுத்துற விஷயம். அது அப்படி கொடுத்துருக்கிறது தான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானமே. நம்ம வந்து மனதை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நிலையா முன்னேறி ஞானம் வரைக்கும் போகிறது. சரியையில பார்த்தீங்கன்னா, அந்த பக்தின்ற முதல் இடமே என்னன்னா, நான் என்னை விட பெரிய சக்தி இங்க இருக்கு, நம்ம அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல நம்ம ஈகோவை டச் பண்ணி நம்ம அந்த இடத்துல இருந்து ஈகோவையும் மைண்டையும் சரி பண்ணி தான் நம்ம போக முடியும் இல்லையா? அதனால அங்கேருந்து பக்தியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் கிரியை பார்த்தீங்கன்னா, அன்பால செய்கிற விஷயங்கள் செயல்லையும் நம்ம வந்து கொண்டு வர்றது, அதில் அன்பை கொண்டு வருவோம். யோகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல நிலைத்து நிற்கிறது. மனத ஒரு இடத்துல குவிக்கிறது. ஒரு விஷயத்துல நிறுத்துறது. அது உருவமாக, எனர்ஜியாக, பிராணனாக இது மாரி எதுலயாவது ஒரு விஷயத்துல நிறுத்தி மனத சுத்தப்படுத்துறது. இந்த மாதிரி போயிட்டு அப்புறம் ஞானம்ல போனீங்கன்னா, அங்க அங்க வந்து என்ன எது நான் யாருன்ற கேள்விக்கு வந்து அந்த மனதுல இருந்து முழுமையாக விலகுறது. மனதை தூய்மை பண்ணி இறைவனை கொண்டு வந்து அங்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம அந்த யோகத்தின் மூலம் வினைகள் எல்லாம் நீக்குனோம்னா, அப்புறம் இறைவன் அருள்லே நம்ம இருக்கலாம். அதுதான் இங்க சரியகிரி யோகம் ஞானமா இதுல இருக்கு. அதுதான் நம்மளுக்கு குடுத்துருக்க வழிமுறைகளும் அப்படிதான் குடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி மனதை கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை பண்ணி இறைவன் அடி சேர்றது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி செயல்கள்னால மாமணி தூய்தான சிந்தை அவ்வளவு சுத்தமான மனதை கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம செய்யற எந்த முறையினாலும் சரி, சரியையா இருக்கலாம், கிரியையா இருக்கலாம், எதுனாலும் சரி, அந்த செயல்கள்னால நம்ம மனதை தூய்மை பண்ணி எழிலால் இறைவன் இடங்கொண்ட போதே அந்த அழகான உள்ளத்துல வந்து இறைவன் வந்து இடங்கொண்ட போதே, ஏன்னா நம்ம எப்ப இந்த கெட்டதெல்லாம் நீக்கிட்டோமோ அங்க இருக்கிறது இறைவன் தான். புதுசா இறைவன் வரப்போறது இல்லை. இறைவன் இருக்கிறார். அது மேல இருக்கிற அந்த மாயையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாயை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெற நமக்கு அந்த இறைவனோட ஒளி வந்து நமக்கு உணர வந்துகிட்டே இருக்கும். விரலாம் வினையது போக. விழல்னா களையப்பட வேண்டிய விஷயங்கள், நம்மள்ட்ட இருக்கிற நிறைய கெட்ட விஷயங்கள் தான். அந்த பகை இருக்கு இல்லையா, அதெல்லாமுமே நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்கள் தான். விரல்னா பெருமை, வலிமை, இந்த மாதிரியான விஷயம். அது வலிமையாக நமக்குள்ள ஸ்ட்ராங்கா பல ஜென்மமாகவும் கொண்டு வந்ததாகவும் இருக்கலாம். நம்மள்ட்ட இருக்க வினைகள் எல்லாமே அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற வினைகள், வலிமையாக நம்ம களையப்பட வேண்டிய வினைகள் எல்லாம் போகணுன்ற அதுக்கு தான் நம்ம யோகத்துல தான் அது முடியும். அந்த இது வினையது போக கழலார் திருவடி கண்டருளாமே. அந்த வைப்ரேஷன் இங்க கழல்ன்றது அந்த இறைவனோட திருவடி, அந்த அணிந்திருக்கிற கழல், அது என்னன்னா அந்த சத்தம், அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம போனோம்னா நம்ம அதுல கண்டு அருள் பெறலாமே, அதிலே நம்ம உணர்ந்து அதிலே இருந்து நம்ம இறைவனோட அருளை பெறலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடல் நான் புரிஞ்சுக்கிறேன். மனதை தூய்மை பண்ணிட்டே போனோம்னா இறைவன் நமக்குள்ள வருவாரு. அதனால வினையெல்லாம் நமக்கு போகும். வினையெல்லாம் போச்சுன்னா நம்ம இறைவன் திருவடியிலே திளைத்து நிற்கலாம். இது நம்ம உலகியல்ல பார்க்கணும்னா நம்ம செய்யற எல்லா விஷயமே இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம முதல் நிலையில இருக்கும்போது நம்ம மனம் படி போவோம். இந்த ஒரு விஷயம் எனக்கு செய்ய பிடிக்குதா பிடிக்கலையா, அப்படிதான், அவ்வளவுதான். பிடிச்ச விஷயம்னா நம்ம வந்து செய்வோம், பிடிக்காத விஷயம்னா செய்ய மாட்டோம். அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்க மாட்டோம். என் மனசுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நிலையில நீங்க இருக்கும்போது தான் அது நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம யோசிப்போம். இது மத்தவங்களுக்கு நல்லதா, நமக்கு நல்லதா, இந்த நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அது யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்குதா, எல்லாருக்கும் நன்மை செய்யற மாதிரி தான் இருக்கா? ஏன்னா நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே அப்படிதான் இருக்கும். இப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்காம செய்வோம். இப்ப இன்னைக்கு எனக்கு சமைக்க பிடிக்கல அப்படின்னாலும், இன்னைக்கு என் குடும்பத்துக்கு, என் குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அதுங்க ஆரோக்கியமா இருக்கணும், அந்த மாதிரி நல்லது எதுன்னு நம்ம யோசிச்சு செய்யும்போது நம்ம அதுக்காக செயல்ல இறங்குவோம். எல்லாருமே தான். இப்ப வேலைக்கு போக இன்னைக்கு பிடிக்காது, ஆனா சம்பாரிச்சுதான் ஆகணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் நல்லதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம செய்வோம். இது அடுத்த நிலை. முதல் நிலையில இருக்கவங்க எனக்கு பிடிக்கல நான் போக மாட்டேன், எனக்கு இவங்களை பிடிக்கல நான் இவங்களை விட்டு நான் போயிடுவேன். இப்படி
அந்த மனதின்படியே போறதுதான் முதல் நிலை. 2வது நிலை நல்லதுக்குன்னு யோசிக்கிற நிலை. ஆனா 3வது நிலைக்கு நம்ம போகணும். ஏன்னா இப்ப இந்த 2வது நிலையில என்ன இருக்குன்னா, உங்க மனம் அமைதியா இல்ல. நீங்க செயல்ல நீங்க செஞ்சிடுறீங்க. ஒரு இப்ப வந்து இதான் நல்லதுன்னு நான் செய்றேன். இப்ப வாக்கிங் போறது வச்சுக்கலாம், கோயில் போறது வச்சுக்கலாம், நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், தியானம் பண்றதா இருக்கலாம். அது வந்து எனக்கு செய்ய பிடிக்கல, என் மனசுக்கு பிடிக்கல. ஆனா வந்து அதுதான் செஞ்சாதான் நல்லது அப்படின்னு நம்ம செய்றோம். ஆனா மனம் அமைதியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மனம் அமைதியா இருக்காது. அந்த மனம் வந்து நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதோட அந்த செயலை செஞ்சு முடிச்சிடுவோம். நான் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்றது இல்ல. அங்க வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து சரியில்லாம இருக்கு. ஏன்னா நான் பிரபஞ்சத்துக்கு என்ன குடுக்குறேன்? நான் மனநிறைவா இல்ல, அமைதியா இல்ல, நான் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சிய தான் நான் வந்து பிரபஞ்சத்துக்கு காமிக்கிறேன். அப்ப நான் எதை ஈர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன குடுத்துருக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு? நான் நல்லது செஞ்சதுக்கான நல்ல விஷயமும் இருக்கும். இப்ப நான் வந்து அ அ சமைக்கிறேன். எனக்கு சமைக்க பிடிக்கல இன்னைக்கு. ஆனா சமைச்சு தான் ஆகணுன்ற நிலைமை. அதுதான் நல்லதுன்றதுனால நான் அத சமைச்சுட்டேன். ஓகேவா? அதனால மத்தவங்களும் சாப்பிட்டாங்க. அது நடந்துருச்சு. ஆனா நான் அந்த நல்லது நடந்தது. நல்லது செஞ்சதுக்கான நல்லது நடந்தது. ஆனா நான் பிரபஞ்சத்துக்கு என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநிறைவு இல்ல. ஒரே வேதனைய நான் குடுத்துருக்கிறேன். அமைதியின்மைய குடுத்துருக்கிறேன். அப்ப நான் என்ன மாதிரியான ஏன்னா கண்ணாடி நம்ம நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் இல்லையா? அப்ப நான் எதை ஈர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, மனநிறைவில்லாத சிச்சுவேஷன்ஸ் அந்த மாரியான சூழ்நிலைகள், அது மாரியான மனிதர்கள், மனநிறைவில்லாத விஷயங்கள். இத தான் நான் வந்து ஈர்ப்பேன். திரும்ப எனக்கு அது மாரியான விஷயங்கள் தான் வரும். நான் என்ன குடுக்குறேனோ அதுதான் எனக்கு வரும். அப்ப நம்ம அறிவுல இருந்து வேலை செய்யறதுன்றது அடுத்த லெவலா இருந்தாலும், அதுக்கு அடுத்த லெவலா ஆன்மால இருந்து செய்றது. நம்ம என்ன வேலை செய்றோமோ, அத அன்போட, அமைதியோட ஏற்றுக்கொள்றது. நான் இப்ப சமைச்சு தான் ஆகணும் அப்டின்னா, அது அந்த அமைதியிலயும், மனநிறைவிலயும், அந்த அன்புலயும் நான் செய்றது. எனக்கான செயல செய்யும்போது, அது ஆன்மா நிலையிலேருந்து செய்யும்போது, நான் குடுக்குற பிரபஞ்சத்துக்கு குடுக்குற விஷயம் நான் என்னவா இருக்குன்றக்கப்ப, அதுதான் தூய்மையான ஒரு அன்ப தான் நான் குடுக்குறேன் அப்டிங்கிறப்ப, நான் அத தான் எனக்கு திரும்ப வர்றதும் அந்த அந்த விஷயம் தான் எனக்கு திரும்ப வரும். அந்த அளவுக்கு தூய்மையான இடத்துக்கு போணும்னா, நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்டின்னா, அந்த ஆசைகள் இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் இருக்க நல்ல விஷயத்துல இது இருக்கணும். ம் ஒரே விஷயத்துல சொல்லணும்னா, அன்பா இருக்கணும். அது ஒருத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கிறேன், இவங்கள்ட்ட அன்பா இருக்கேன், கடவுள் மேல அன்பா இருக்கிறேன்றத விட எல்லார்கிட்டயும் ஏன்னா கடவுள் மேல நான் அன்பா இருக்கிறேன். ரைட்டு. நான் மத்தவங்க எல்லார்ட்டயும் நான் எப்படி வேணாலும் இருக்கலாமா நான் அப்படின்னு ஆயிடுது இல்லையா? நம்ம வந்து நாமளே அன்பாவே நம்ம பார்வையே அன்பின் பார்வையாக நாமளே அன்பாவே இருந்தோம்னா, அந்த மனம் வந்து இன்னும் தூய்மையாகவே இருக்கும். நம்ம செய்ற செயல் வந்து முழுமையான பலன குடுக்கும். அது அறிவிலிருந்து செய்தாலும் சரி, ஆன்மாலருந்து செஞ்சாலும் சரி, மனதிலிருந்து செஞ்சாலும் சரி. அது அன்புல இருந்து செய்யும்போது முழுமையான தூய்மையான அ ஒரு விஷயமா இருக்கும். அது இறைவன் அடியிலே திளைத்திருக்கிறதுக்கும் அ அ வழியாக இருக்கும். அதுதான் நான் இந்த பாடல்ல பார்க்குறப்ப தோன்ற விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல வந்து நம்ம ஒரு வார்த்தை பார்க்கிறோம். என்ன அப்படின்னாக்கா, விழலார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு, விரலாம் வினையது போக அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பக்குவனுடைய தன்மைய பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த 2 வார்த்தையும் அதற்கு எதிரான ஒரு நிலை. எது? விழலார் அப்படின்னா, விழல் அப்படின்னா நமக்கு தெரியும், விழல் இறைத்த நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சொல்லாட்சி அது. அப்போ அது அது ஒரு அதாவது தேவையற்ற அப்படின்ற மாதிரியான ஒரு சொல் அது. அவன் அவன் விழல்டா அப்படிம்பாங்க. அதாவது வேலைக்கு ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு புல்லு. அந்த விழல் அப்படிங்கிறது புல்லு. நீ தண்ணி ஊத்துனாலும் ஊத்தாட்டாலும் அது வளரும்.
அப்புறம் அதுவே போயிடும். அதுக்கு எந்த உபயோகமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தாவர வகை அது. அது தானே வளரும், தானே போய்க்கும், திரும்பி வரும், அப்படியானது. அப்போ அதையே அந்த இடத்துல ஒரு உபயோகம் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, விரலாம் வினை எது போக அப்படின்றாரு. அப்போ விரலாம் வினை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வினை, நம்மளை விட்டு போகாத வினை. யாருக்கு? அப்பர் சுவாமிகளுக்கு சொல்லலாம். அப்பர் சுவாமிகளுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரு, அவ்வளோ இறைவன் மேல அவ்வளோ பற்று, அவ்வளோ அடியார் பெருமக்கள் மேல அவ்வளோ மரியாதை. ஆனாலும் அவர் எத்தனை வயசு வரைக்கும், அவருக்கு கைலாய காட்சி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு, 80+ ஆச்சு. ஆனா அத்தகைய வினை அவருக்குள்ள இருந்ததா அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற காரணம் இருக்கு. நமக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த செயல்களை அவர் செய்ய வேண்டி இருந்தது, அதற்காக அவர் இருந்தார். ஆனா அத்தகைய ஒரு நம்மள நிறைய பேர் இருக்கோம், எதுவுமே இல்லாம 80-90 வயசு வரைக்கும் கூட எந்த இறைவனுடைய எந்த ஒரு பெருங்கருணையும் புரிந்து கொள்ளாமல், வாழ்க்கையை புரிஞ்சுக்காம, இந்த வாழ்க்கை முடியக்கூடியது, நம்ம சரியான நேரத்துல இறைவனை பற்றி கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குள்ள வருவோம், இந்த எந்த புரிதலும் இல்லாம அதை இருக்க முடியாத அளவுக்கு வினை. அதுதான் அந்த விரலாம் வினையது கடியா அப்படின்னு சொல்றாரு, வினையது போக அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பேற்பட்டதும் போயிடுமா, அவன் 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 எவ்வளவோ மோசமா இருந்தாலும் போயிடும். விரலாம் வினையதுக்கு எவ்வளவு கஷ்டமான வினைகள் அவனுக்கு இருந்தாலும், கர்ம வினையை சுமந்து வந்து கொண்டிருந்தாலும் போய்விடும். எப்போ? கழலார் திருவடி கண்டருளாமே. யாரு கழலார்? கழல் அப்படிங்கிறது தண்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பத்தி நிறைய திருமந்திரத்துல வந்திருக்கு. அப்ப அவனுடைய திருவடி கண்டருளாமே. அப்ப கழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலில் போட்டு இருக்கக்கூடிய தண்டை. அது எதோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னாக்கா நாதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப நம்ம கொலுசை எதோ சொல்லுவோம், நாதம் தானே, கொலுசு சத்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த கொலுசுக்கு அடையாளம். அந்த மாதிரி கழலார் திருவடி அப்படின்னா ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய திருவடியை கண்டருளலாமே. எப்போ? இப்ப இதெல்லாம் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட வீணனா இருந்தாலும், இன்னும் எத்தனை கர்ம வினைகள் சூழ்ந்து இருந்தாலும் கழலார் திருவடி கண்டருளாமே ஒரு நாள் காண முடியும். எப்போ? முதல் 2 வார்த்தைக்கு போயிடுங்க. எழிலால் இறைவன் இடங்கொண்ட போதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த அழகுமிக்க எழிலாம் நமக்கு தெரியும், அழகானவன். அப்ப அந்த எழிலார் இறைவன் இடங்கொண்ட போதே அப்படின்றார். அப்போ அந்த அந்த இடத்துல அழகுமிக்க அந்த இறைவன் நம்முள்ளே அமர்ந்த பொழுது, அவன் எப்பவுமே அங்கதான் இருக்கான். ஆனா அது நமக்கு எப்ப புரியும்? அது புரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? நீ எப்பேற்பட்ட வீணனாக இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட கர்ம வினைகளை சுமந்து வந்திருப்பவன் என்றாலும், உன்னால் இந்த வாழ்வில் இருந்து ஓய்வு பெற முடியும். எப்போ? எழிலார் இறைவன் இடம் கொண்ட போதே. இது எப்ப நடக்கும்? அதுக்குதான் நம்ம முதல் வரைக்கு போனோம். தொழிலார மாய்மணி மாமணி தூய்தான சிந்தை. அந்த அந்த மாமணி தூய்தான சிந்தை அப்படிங்கிறாரு. எது தூய்தான சிந்தை அப்படின்னாக்க, அதுக்கு நம்ம முன்னாடி 2 மந்திரம் முன்னாடி போனோம். என்ன சொன்னாரு? எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே அப்படின்றாரு. அப்ப அந்த எள்ளத்தனையும் எப்ப சிந்தனை தூய்மையாகும்? எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று இறைவனை வழிபட சிந்தை தூய்மையான சிந்தையாக மாறும். இது இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போலாம். சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி அப்படின்னு முன்னாடி மந்திரத்துல அவரு சொன்னாரு. அடுத்த வார்த்தை பாருங்க, இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே. இசைக்கின்ற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இங்க நாதம் வந்துருச்சா? எங்க நாதம் வந்திருக்கு? கழலார் திருவடி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த நாத சமயத்தில் லயித்து நிற்கும் பொழுது அப்படின்னு நம்ம புரியலாம். அப்ப அந்த நாத சமயத்துல லயிச்சா என்ன ஆகும்? சிந்தை சிதைந்து போகும். எப்பேற்பட்ட சிந்தை?
பதைக்கின்ற சிந்தை, பதைக்கின்ற போதே பரமென்னும் வித்தை அப்படின்னு முன்னாடியே சொல்றேன். இதெல்லாம் நான் எதுவுமே புதுசா சொல்லல, எல்லாத்தையும் அவர் சொன்னதுல இருந்து திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தி பாக்குறோம். அப்ப அந்த சிந்தை எப்பொழுது பதைக்கும், இன்னும் முன்னாடி போய் எப்ப சிந்தை பதைக்கும் அப்படின்னா அபக்குவனா இருக்கும்போது பதைக்கும். அப்ப இத்தனை விஷயத்தையும் சொல்லி 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 நம்மள கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இந்த தூய்தான சிந்தை மாமணி, வெறும் சிந்தை இல்ல, மாமணி தூய்தான சிந்தை, மிக பெரிய மாமணி, பெரிய மணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மாற்றமே இல்லாதது, தூமணி அப்படின்னு சொல்லுவோம், மாமணின்னு சொல்லுவோம். அத்தகைய தூய்தான சிந்தை எப்ப நடக்கும் தொழிலார, என்ன தொழில்? குரு மூலமாக நாம் உபதேசம் பெற்ற பொழுது. இப்ப திருப்பி குரு தான் நம்ம முன்னாடி பின்னாடி போனோம். என்ன போனோம்? யார் அந்த குரு? கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அத்தகைய தொழில் கொள்ளுதல் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல தொழில். இந்த தொழில் எதுவா வேணா இருக்கலாம். அநேக உரையாசிரியர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற ஒரு இந்த 4 சிவபதத்தை சேரக்கூடிய இலக்குகள் 4 இருக்கு பாத்தீங்களா, அந்த தொழில் முறை அதை சொல்லியிருக்காங்க. எதுவா வேணா இருக்கலாம், யாருடைய பாதையும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது யார் காட்டினதா இருக்கணும்? நம்முடைய குரு நமக்கு காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக. அப்போ அப்பேற்பட்ட குருவை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? உள்ள பொருளுடல் ஆவியுடன் நம்ம அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இங்க அன்னைக்கே பார்த்தோம், இது புறகுருவா அககுருவா அப்படின்னு நம்ம பார்த்தோம். சொல்லிட்டு புறகுருவை பத்தி எல்லாம் பின்னாடி சொல்லிட்டு வந்துட்டாரு, அபக்குவனையும் சொல்லிட்டாரு. இது தன்னிலை விளக்கமான ஒரு விஷயம்தான். அதனால இத உள்ளதான் பார்க்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த குரு கிட்டதான் நம்ம சரண்டர் ஆகணும். அப்ப அந்த குரு சொல்றதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னோம். அது நேத்திக்கும் சொன்னாரு. அத ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்படின்னா, இத நேத்திக்கும் சொன்னாரு. நீதியுள் நீர்மை நினைத்தவர் கல்லாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த எது நீர்மை அப்படின்னா அதுக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம உள்ள நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தெள்ளி அறிந்து சிவபதத்தை பற்றி கொள்ளுதலே நல்ல குருவினை கொள்ளக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில தொழில்னு வரும்போது நம்ம எதைதான் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம் உள்ளே சொல்லக்கூடிய அந்த உள்ளே நின்று வழி நடத்தக்கூடிய அந்த குருவை தான் நம்ம கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட குருவை நாம் கொண்டால் மாமணி தூய்தான சிந்தையாக மாறும். அப்படி பண்ணும்போது யார் உட்காருவா? எழிலால் இறைவன் இடங்கொண்ட போதே. அவர் முன்னாடியே உட்காந்துட்டாரு. ஆனா நம்ம அப்பதான் அவரை புரிஞ்சுப்போம். நம்ம இந்த காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா நம்ம ஜன்னக்கதவை திறந்தாதான் ரூமுக்குள்ள காத்து வரும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இறைவனை நாம் குரு மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய அந்த ஆன்மா பேசக்கூடிய அந்த குரலை கேட்கும் பொழுது, அதுதான் தொழில். அதுதான் கேட்கணும். என்ன தொழில் வேணா பண்ணலாம். நீ டீச்சராரு, டாக்டராரு, வக்கீலாரு, அரசியல்வாதியாரு, அம்மாவாரு, அப்பாவாரு, சமையல் பண்ணு, என்ன வேணா பண்ணு. ஆனா நீ யாரோடு இருக்கணும்? சதா சர்வகாலமும் எள்ளத்தனையும் இடைவிடாது இறைவனை சிந்திப்பவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த குரலை கேட்க முடியும். எழிலால் இறைவன் இடங்கொண்ட போதே நீ யாராவதா இருக்கலாம், நீ பக்குவனா மாறிடுவாய். எப்படி பக்குவனா மாறிடுவாய்? விரலாக இருக்கக்கூடியவன் கூட பக்குவனாக மாறிவிடுவாய். விரலாம் வினையை கொண்டவனாக இருக்கக்கூடியவன் கூட பக்குவனாக மாறிவிடலாம். அதான் கழலார் திருவடி கண்டருளாமே. அப்ப பக்குவனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா கழலார் திருவடியை காண்பது. ஏன் இந்த இடத்துல எம்பெருமான் திருவடின்னு சொல்லல, இல்ல வேற எந்த வார்த்தையும் சொல்லல அப்படின்னாக்க, இந்த கழல் என்கின்ற வார்த்தையை சொன்னதன் மூலம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த யோகத்துல நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில நாத சம்மியத்தை பற்றி கொள்ளுபவன் பக்குவன் அப்படின்னு ஒரு குறிப்பு. இந்த மொத்த மந்திரத்தோட குறிப்பு என்ன அப்படின்னா, நீ எப்ப பக்குவன ஆகலாம் அப்படின்னா, நீ நாத சமயம் செய்யும் பொழுது, அந்த நாதத்தில் இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது, அதன் மூலமாக. சோ இஸ் given your tool. அந்த டூலை பிடிச்சுக்கோ. அந்த டூல் என்ன அப்படின்னா கழலார் திருவடி. அது ஏன் கழல் உபயோகம் பண்ணாரு? நாதத்தை ஒலிக்க கூடியதுதான் அந்த கழல். அப்ப அந்த நாதத்தை பற்றி கொள்வதன் மூலம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவான ஒரு டூல் கொடுத்திருக்கிறாரு எம்பெருமான். அந்த நாதத்தை நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால்
நம்மால் பக்குவனாக மாற முடியும் அப்படிங்கறதா இந்த மந்திரத்துடைய முத்தாய்ப்பான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு அப்படிங்கறதா என்னோட புரிதல். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கம். நன்றிங்க. வேற யாரும் எதுவும் கேள்வி கேட்குறீங்களா? கருத்து உங்களோட புரிதலையும் ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.